வணக்கம். இது மை தமிழ் வாய்ஸ். ரிச் டேட் புவர் டேட் பகுதி 5. இந்த புத்தகத்தின் கடைசி பகுதி. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் 2 வழிகள் இருக்கிறது. ஒரு வழி வாழ்க்கை முழுவதும் வேலை செய்வது, சம்பளம் வாங்கி இஎம்ஐ கட்டி பிறகு ஓய்வு பெறுவது. மற்றொரு வழி ஒரு கட்டத்தில் பணம் அவருக்காக வேலை செய்யும் வாழ்க்கையை உருவாக்குவது. இந்த 2 வாழ்க்கைகளில் நாம் எதை தேர்வு செய்கிறோம் என்பது நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ரிச் டேட் புவர் டேட் புத்தகம் இந்த 2 வழிகளில் எந்த வழி நம்மை ஃபினான்சியல் ஃப்ரீடமுக்கு கொண்டு செல்லும் என்று தெளிவாக சொல்லுகிறது. இந்த சீரியஸ் முழுவதுமாக நாம் பார்த்தது ரிச் டேட் vs புவர் டேட், அசெட்ஸ் vs liabilities, ஃபினான்ஷியல் எஜுகேஷன், ரேட் ரேஸ். இப்போது இந்த ஃபைனல் பகுதியில் ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய என்ன செய்ய வேண்டும்? முதல் படி ஃபினான்ஷியல் அவேர்னஸ். அதாவது நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு செலவு செய்கிறோம். பலர் இந்த பேசிக் விஷயமே தெரியாமல் வாழ்கிறார்கள். ரிச் டேட் சொல்லுவார், நவ் யுவர் நம்பர்ஸ். அதாவது உங்கள் இன்கம், உங்கள் எக்ஸ்பென்சிவ்ஸ், உங்கள் டெபிட் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் நல்ல சம்பளம் சம்பாதித்தான், ஆனால் மாதம் முடிந்ததும் அவனிடம் பணம் இல்லை. ஒரு நாள் அவன் தனது செலவுகளை எழுத ஆரம்பித்தான். அவன் கவனித்தான், அவனுடைய பணம் சிறிய சிறிய செலவுகளால் போய்கொண்டிருந்தது. அந்த நாள் முதல் அவன் தனது செலவுகளை கண்ட்ரோல் செய்ய ஆரம்பித்தான். அதுதான் அவனுடைய முதல் மாற்றம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு 2வது படிக்கட்டு என்ன தெரியுமா? செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ரிச் டேட் சொல்லுவார், பிஃபோர் யூ ஸ்பெண்ட் இன்வெஸ்ட். அதாவது சம்பளம் கிடைத்தவுடன் முதலில் செலவு செய்யக்கூடாது. முதலில் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், அதற்கு பிறகுதான் செலவு. ஒரு இளைஞன் சம்பளம் கிடைத்தவுடன் ஷாப்பிங் போவான். மாதம் முடிந்ததும் பணம் இல்லை. அவன் நண்பன் என்ன செய்தான் தெரியுமா? முதலில் 20% பணத்தை சேமித்தான், மீதியை தான் செலவு செய்தான். 5 வருடங்கள் கழித்து ஒருவன் இன்னும் ஸ்ட்ரகிள், மற்றொருவன் இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் இன்கம். இதுதான் மிகவும் முக்கியமான 3வது படிக்கட்டு. அசெட்ஸ் உருவாக்க வேண்டும். ரிச் டேட் சொல்லுவார், யுவர் அசெட்ஸ் ஷுட் பே ஃபார் யுவர் லைஃப் ஸ்டைல். அதாவது நீங்கள் வேலை செய்து சம்பாதிக்கும் பணம் அல்ல, உங்கள் அசெட்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும். எடுத்துக்காட்டாக ரெண்டல் இன்கம், பிசினஸ் இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒரு மனிதன் 10 வருடங்கள் வேலை செய்தான், அவன் சம்பளம் முழுவதும் செலவு செய்தான். மற்றொரு மனிதன் அந்த 10 வருடங்களில் ஒரு ஸ்மால் பிசினஸ், ஒரு ரெண்டல் ஹவுஸ் உருவாக்கினான். அவன் வேலை செய்யாமல் இருந்தாலும் இன்கம் வந்தது. 4வது படிக்கட்டு என்ன தெரியுமா? இன்க்ரீஸ் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். ரிச் டேட் சொல்லுவார், லேர்னிங் நெவர் ஸ்டாப். பணம் சம்பாதித்தால் மட்டும் போதாது, பணம் பற்றி தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். புக்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பிசினஸ் ஐடியாஸ் இவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு சில மனிதர்கள் ஒரு நல்ல வேலையில் இருப்பார்கள். அவர்கள் அந்த வேலையை மட்டும்தான் பார்ப்பார்கள். அதிலிருந்து கிடைக்கும் சம்பளத்தை வைத்துதான் அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். அதை வைத்து இருக்கும் காலத்தில் ஆடம்பரமாக வாழ்ந்து செலவு செய்து விடுவார்கள். ஆனால் ஒரு சிலர் அந்த வேலை செய்யும் போதே மற்ற சில இடங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதும், பிசினஸ்களை உருவாக்குவதும் என அவர்களுக்கு தேவையான அசெட்ஸ்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மேலும் மேலும் தொடர்ந்து கற்றுக்கொள்ள அவர்களுடைய இன்கமும் வருடம் உயர்ந்து பெருகி வரும். 5வது படிக்கட்டு என்ன தெரியுமா? டேக் ஆக்ஷன். பலர் நாலேஜ் பெறுகிறார்கள், ஆனால் ஆக்ஷன் எடுக்க மாட்டார்கள். ரிச் டேட் சொல்லுவார், ஆக்ஷன் இஸ் வாட் கிரியேட்ஸ் வெல்த். உங்களுக்கு எவ்வளவு தெரிந்திருந்தாலும் நீங்கள் செயலில் இறங்காவிட்டால் எதுவும் மாறாது. ஒரு சில பேர் நிறைய வீடியோக்கள் பார்ப்பார்கள், நிறைய புத்தகங்களை படிப்பார்கள், ஆனால் எந்த பிசினஸும் ஆரம்பிக்க மாட்டார்கள். அவர்களிடம் நிறைய ஐடியாக்கள் இருக்கும், ஆனால் அதை அவர்களுக்கு செயல்படுத்த ஒரு சில நேரங்களில் அவர்களுக்கு மனம் இருக்காது. இல்லை என்றால் அதற்கான முயற்சி எடுக்காமலே இருப்பார்கள். மற்ற சிலர் இதை சிறிதாக ஐடியாக்கள் வைத்திருப்பார்கள், படிப்பார்கள், கற்றுக்கொள்வார்கள், தேடுவார்கள், தோல்வி பெறும், மீண்டும் முயற்சி செய்வார்கள், இறுதியில் வெற்றி பெறுவார்கள். ரிச் டேட் புவர் டேட் நமக்கு சொல்லும் மெசேஜ் என்ன தெரியுமா? பணத்தை சம்பாதித்தால் மட்டும் போதாது, பணத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அசெட்ஸ் உருவாக்க வேண்டும். அதுவே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தரும். இதுவரை 5 பகுதிகளாக இந்த புத்தகத்தின் முக்கியமான லெசன்ஸை எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும். இன்னும் இப்படிப்பட்ட புக் சம்மரிஸ் பார்க்க மை தமிழ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.